தமிழக அரசியலில் 2029 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பாஜக இப்போதே திட்டமிட்டு களப்பணிகளை தொடங்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக கட்சி வலுவாக இருப்பதாக கருதப்படும் 15 நாடாளுமன்ற தொகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு தனிப்பட்ட தேர்தல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பாஜக தனித்து போட்டியிடுவதை விட வலுவான கூட்டணியுடன் களமிறங்கினால் அதிக பலன் கிடைக்கும் என்ற மதிப்பீடு கட்சிக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் கூட்டணி அமைந்தால் அந்த 15 முக்கிய தொகுதிகளில் குறைந்தது 10 தொகுதிகளை பாஜக தனக்கே ஒதுக்கி பெற வேண்டும் என்பதே திட்டத்தின் மைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணமும் இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் பாஜக தமிழகத்தில் கணிசமான வாக்கு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்கள், நடுத்தர வர்க்க வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து இருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். இதனால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் பாஜக தனக்கென ஒரு நிரந்தர வாக்கு வங்கியை உருவாக்கி இருப்பதாக கட்சி நம்புகிறது. அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலம், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள், கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள், நீலகிரி மலைப்பகுதி, வேலூர் மண்டலம் போன்ற இடங்களில் பாஜக அமைப்பு ரீதியாக மற்ற பகுதிகளை விட வலுவாக இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த பகுதிகளில் வாக்குச்சாவடி வாரியாக நிர்வாகிகளை நியமித்து தொடர்ந்து மக்களை சந்திக்கும் திட்டமும் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அரசியல் கணக்கில் பார்த்தால் தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் வெறும் 10 தொகுதிகளை கூட வெல்ல முடிந்தால் தமிழக அரசியலில் பாஜக மிகப்பெரிய சக்தியாக மாறும். அதோடு கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜக மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இதை மனதில் வைத்தே அதிக வாய்ப்புள்ள தொகுதிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்ற பார்முலா உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு தொகுதியில் தேர்தல் வரும் சில மாதங்களுக்கு முன்பு வேலை செய்வதை விட 5 ஆண்டுகள் தொடர்ந்து களத்தில் இருப்பதே வெற்றியை தீர்மானிக்கும் என பாஜக கருதுகிறது. அதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் நிரந்தர அலுவலகம், சமூக ஊடக குழுக்கள், இளைஞர் அணிகள், பெண்கள் அணிகள், தொழில்முறை வாக்காளர் தொடர்பு குழுக்கள் போன்றவற்றை உருவாக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் அனைத்து 39 தொகுதிகளிலும் வளங்களை பிரித்து செலவிடாமல் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள 15 தொகுதிகளில் முழு கவனத்தை செலுத்துவது. தேர்தல் வியூக நிபுணர்கள் பலரும் இதையே வெற்றிகரமான தேர்தல் மாடல் என கருதுகின்றனர். ஒரு கட்சி தனது வலுவான பகுதிகளை முதலில் கைப்பற்றினால் அதன் தாக்கம் அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவுவது வழக்கமாக உள்ளது. அதனால் 2029 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக திட்டமிட்டு செயல்பட்டால், கூட்டணி கணக்குகள் சரியாக அமைந்தால் 15 முக்கிய தொகுதிகளை மையமாக கொண்ட இந்த புதிய பார்முலா தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி இப்போதே அரசியல் வட்டாரங்களில் விவாதமாக மாறியுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதுதான் அதன் வெற்றியை தீர்மானிக்கப் போகிறது.